இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அக்கா, என்ன தலையில ரத்தம்? வா ஹாஸ்பிடல் போலாம் வா. வேணாம் தம்பி, இது சின்ன காயம்தான். நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சோறு போட்டு வளர்த்தியே, அவன் பண்ண வேலை இது. தம்பி, அவன் ரத்த வெறி பிடிச்சு அலையறான். அன்னைக்கு நீ இவனை பார்த்த பாவத்துக்கு இன்னைக்கு நம்மளையே அடிச்சு கொல்ற அளவுக்கு இவன் வந்து நிக்கிறான். நாளைக்கு என்ன மட்டும் இல்ல, உன்னையும் கொன்னுட்டு இந்த மொத்த சொத்தையும் அவன் கொண்டு போக பாக்குறான். ரத்னம், பரவாயில்ல, நீ என் தம்பி, உனக்காக நான் இதையெல்லாம் பொறுத்துக்கிறேன். போடா வெளியே. ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கயா. இன்னும் என்னடா சொல்ல போற நீ? என் அக்காவையே அடிச்சிருக்க? ஐயா, நான் எதுவும் அதான் சொல்லிட்டியே, சொத்துக்காக தான் என் பொண்ணைய கல்யாணம் பண்ண. இப்ப என்னடா சொல்ல போற நீ? போடா வெளியே. போடாங்கற. அப்பா அப்பா, ஒரு நிமிஷம் பா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. வேலை என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு. என்னது? யோசிச்சு முடிவெடுக்கணுமா? அப்போ நீ அவனை விருப்பப்பட்டதா கல்யாணம் பண்ணியா? உன்னதான் கேக்குறேன், அவனை நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா? இல்லப்பா. உனக்கு இந்த அப்பாவை விட அவன் கட்டின தாலி முக்கியமா? எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். ஐயா, நான் ஒண்ணும் பண்ணலங்க. போடா வெளியில. வேலா, என் அண்ணன் ரத்னம், யார வெளியில தள்ளுற? அதை கேட்க நீ யாரா? கொலகாரா? யார் கொலைக்காரன்? நான் கொலைக்காரனா? நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? அப்புறம் எதுக்குடா இத்தனை வருஷம் ஜெயில இருந்த? நீ தப்பு பண்ணல நிரூபிச்சுட்டு வெளியில வந்திருக்க வேண்டியதானடா? நான் கொலை பண்ணலன்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். பண்ணாத தப்புக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு ஒன்னு சொல்ற ரத்னம், நீ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறியே, இவன் யார் தெரியுமா? என் புள்ள சக்திவேல். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இவன் ஒண்ணு இல்லாதவன்ல, கோடீஸ்வரன்.